அனுரை அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவரு. ம். கழுத்த வெட்ட கழுத்த வெட்ட போறாங்களாம், அவர போறாங்களாம். கொல்ல இது போறாங்களாம். அது அதான் இதான். எனக்கும் தெரியலப்பா. இப்படி என்னது? கதைக்கிறவனுக்கு மேல எல்லாம் சட்டம் பாயாது. பிடிஏ எங்க இருந்தாலும் வந்து பாஞ்சிரும். ம். ஐயோ! இத வடக்குல வந்து திரும்பியும் புலிகள இது செய்றாங்க. உருவாக்குற வடக்குல உருவாக்குற மீட்டுருவாக்கம் செய்றாங்க. இதே நலிந்த ஜெயதிச இதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அ ம். புலிகளை நாங்கள் மீளுருவாக்கத்துக்கான வேலைகளை நாங்கள் செய்யவில்லை என்று சொல்லுறார். அ. அ இங்க என்ன நடக்குது? ஏன்னா, அதான் மீளுருவாக்கம்ண்டா எனக்கு இங்க தெரியல. இப்ப ஒரு ஒரு ஜனாதிபதியினுடைய கழுத்த வெட்டுவாருன்னு ஒருத்தன் கதைக்கிறான். ம்ஹ்ம். ம். அவனுக்கு இப்ப வரைக்கும் எந்த சட்டமும் பாயல. அவன பாயல. அரெஸ்ட் பண்ணவும் இல்ல. கேட்டா வெறுமனே போராட்டம், ஆதங்கத்துல கதைச்சுட்டான்னு சொல்லி அதே ஒரு விடுறானுகள். போராட்டத்தில பார்த்தீங்கன்னா, இந்த விமல் வீரமன் சார் நடத்தின போராட்டத்தில பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அவர்கள் அங்க ஒரு குழப்பம் ஒன்று ஏற்பட்டு, அ அ தகாத வார்த்தைகளால ஆ. அவர்கள் ஏசுறாங்க. எ போலீஸ் போலீஸ்க்கு முன்பாகவே. முன்பாக இதே ஒரு கலைக்கப்படுது. போராட்டம் எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில நடந்து, நடக்கப்பெற்றிருந்தா எப்படி ஒரு யோசிச்சு மாற்றமா பாருங்க. இருந்திருக்கு. ஏன் இல்ல எங்களுடைய உதாரணத்துக்கு எங்களோட தையெட்டி கையெட்டி போராட்டத்த போராட்டத்து எடுத்துக்கொண்டாலே இப்ப தெரியும் உங்களுக்கு எத்தன கையெட்டி பேரு போராட்டத்துல பாருங்க, எங்கட வேலன் சுவாமிகள் உட்பட எத்தனையோ பேர இழுத்துட்டு போறாங்க. போறாங்க. ஜீப்ல ம். அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அவங்கள கை வைக்கல. அதே மாரி அடிச்சு போடுவானவன். அது அந்த உண்மதான். பெண். இது என்ன இப் இது? நான் அததான் கேட்கிறேன் இப்ப. ம். நம்மட நாட்டுல சட்டம் யாருக்கா வேலை செய்யுது? வேலை செய்யுதுன்னு தெரியும். அத யோசிச்சு யோசிச்சு தான் இந்த 2 விஷயத்தையுமே நாங்க கதைக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணி யோசிச்சு வந்து நாங்க யோசிச்சு நமக்கு தான் பெரும் பிரஷரா இருக்கு.